ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மல்டி த்ரெட்டிங்கில் ப்ராசஸ் பற்றி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் பிசியில் வந்து 2 அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க. ஒன்று வந்து வேர்டு, இன்னொன்று வந்து ஸ்பாட்டிஃபை. சரிங்களா? வேர்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொன்றா டைப் பண்ணுவீங்க. இப்போ ஆப்பிள், ஆரஞ்சு அது மாதிரி பண்ணுறீங்க, ட்ரை பண்ணுறீங்க. சரிங்களா? நான் டைப் பண்ண எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த வேலையை ஒரு த்ரெட்டு செய்யும். சரிங்களா? அப்போ நான் டைப் பண்ணக்குள்ள நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறேன்னா அப்படிங்கிறத இந்த வேலையை ஒரு த்ரெட்டு செய்யும். அப்படி நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் என்ன செய்யும், எனக்கு கீழே என்ன பண்ணும், ரெட் கலரில் காட்டும், அல்லது கரெக்ட் ஸ்பெல்லிங் தான் காட்டும். இது வந்து ஒரு த்ரெட்டு செய்யும். இந்த வேலை இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் பிரிச்சுக்கும், அது வேலை செய்யும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி தான் ஸ்பாட்டிஃபை. இப்போ நம்ம ஒன்று என்ன பண்ணுவோம், அடுத்த சாங் ப்ளே பண்ணுவோம், ஒன்று என்ன பண்ணுவோம், கிலோ உள்ள டைமிங் காட்டுவோம். இன்னும் என்ன செய்யும், இந்த பாட்டு என்ன பாட்டு அந்த நேமை ஷோ பண்ணுவோம், சிங்கர் நேமு, மூவி நேமு எல்லாமே ஷோ பண்ணும். இது வந்து வேலை செய்யும். இந்த மாதிரி அது வேலை பிரிச்சுக்கும். சரியா? பேசிக்காக பிசி என்ன பண்ணலாம், இப்போ ஸ்பாட்டிஃபைனா அதுக்கு சில மெமரியை ஒதுக்கி கொடுத்துரும். அதுக்குள்ளே அந்த ட்ரிக்ஸ் என்ன பண்ணும், ஒன்று விட்டு பண்ணும். ஒன்று டைப் பண்ணக்குள்ள அடுத்தது போகும், அடுத்தது பண்ணக்குள்ள இது போகும். இந்த மாதிரி அதுக்குள்ளே விட்டு கொடுத்துரும். ஆனால் எக்காரணத்தை பண்ணும், ஸ்பாட்டிஃபைல உள்ள த்ரெட்ஸ் வேர்டுக்கும், வேர்டில் உள்ள த்ரெட்ஸ் ஸ்பாட்டிஃபைக்கும் வராது. சொல்லலாம்ல, கொட்டை தாண்டி நீ வர மாட்டேன், நான் வர மாட்டேன். அதான் கைஸ், புரிஞ்சுங்களா?